ஹலோ மக்களே, நண்பாம்லேஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஹலோ மக்களே, நண்பர்களே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன முதல்ல நம்ம பார்த்துருவோம். என்ன சவுக்கு சங்கர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தும் தகவல் ஒன்றுடன் வெளியாகி உள்ளது. இந்த கூட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் இருக்கு, அது கரெக்டா தாண்டி 25 மீட்டர் உள்ள வராரு. 1000 போலீஸ் இருந்தா கூட 10,000 போலீஸ் இருந்தா கூட ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர், ஒரு பக்கம் மாரிதாஸ், ஒரு பக்கம் நக்கீரன் கோபால்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரே நியூஸை தான் வந்து பயங்கரமாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அவங்களுடைய வேலையை தான் செய்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வந்து பெரிய அளவில் ஜேர்னலிசம் பண்ணி தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குற மாதிரி மீசையை முறுக்கிட்டு திடீர் ஒருத்தர். இவர் சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா நீதி நேர்மை இப்போ தான் உள்ளே போயிட்டு வந்தார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல உண்மைகளை வெளியில் கொண்டு வந்தனால தூக்கி இப்போ தான் உள்ளே வச்சுருந்து இப்போ தான் வெளில அனுப்புனாங்க. இப்போ வெளில அனுப்புனதுக்கு ரீசனே அரூர் சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. அதுக்கு வந்து சிபிஐனால் கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்க? நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சிபிஐனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதனால சவுக்கு சங்கரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லி இப்போ அவர் வந்து இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதை வெளியில் விட்டுருக்காரு. ஸோ அவர் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து பயங்கரமாக டேட்டாவோட தான் அவர் டிஸ்பிளே பண்ணுவார். எல்லாமே டேட்டாவோட டிஸ்பிளே பண்ணுவார். டேட்டாவோட டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் தேவை, ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் தேவை, அதுக்கு மேலே பெரிய இன்வெஸ்டிகேட்டர் தேவை. இது சிபிஐ வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இவங்க 3 பேரையும் இங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். விசாரணைக்காக அடிக்கடி விஜய் அழைக்கப்படுவதற்கான காரணம் இதுவா? சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பும் புதிய வீடியோ. தளபதிக்காக தான் பேசுகிறோம், அப்போ அவருக்கு தான் நம்ம முட்டு கொடுக்கணும், அவருக்கு டிஃபெண்ட் இவங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், தளபதி சரிதான் இல்லை இவங்க தப்பு தான் அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் டீம் சிபிஐனால இங்கே கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் தளபதி வந்து ஒரு 3 வாட்டி நாங்கள் விசாரணை கூப்பிட்டு போயிட்டோம். அவர் வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அவர்கிட்ட வந்து உண்மை எங்களால் வெளில வாங்க முடியல. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து உண்மை வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை வந்து இந்த 3 பேர்ட்டையும் வந்து சிபிஐ டீம் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க வந்து இப்போ நடந்த விஷயங்களை எடுத்து பயங்கரமாக மக்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அதில் இப்போ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறீங்களா, இது வந்து யார் வெளியில் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர். ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட மட்டும்தான், அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யார்கிட்டமே இந்த ஃபுட்டேஜ்லாம் கிடையாது. ஏன்னா கரூர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. எந்த கேமரா யாருமே வந்து எடுக்கக்கூடாது, யார் கையிலுமே மொபைல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவர் மட்டும் ஸ்பெஷலாக எங்கேயோ இருந்து ஹை ஜூமில் இருந்து எடுத்தாரா, எங்கேருந்து எடுத்தான்னு தெரியல. சவுக்கு சங்கர்கிட்ட மட்டும்தான் இந்த ஃபுட்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா கரூர் சம்பவத்தப்போ யார்கிட்டமே ஃபுட்டேஜ் இல்லைங்க. உங்கள்கிட்ட யார்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நம்மளாம் வந்து ஃபுட்டேஜை வெளியில் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் போலீஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்தோம் இல்லையே. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபுட்டேஜே கிடையாதுங்க. ஃபுல் ஃபுட்டேஜே சவுக்கு சங்கர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எடுத்து வெளில விட்டுருக்காரு. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் கேமரா ஸ்பெஷலிஸ்ட்னா, இந்த பக்கம் மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு தான் வந்து முழு டேட்டா தெரியும், என்னென்ன கேமரா வந்து யூஸ் பண்ணி. ஏன்னா அவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கரூர் சம்பவத்துக்கு இப்போ கரூருக்காக போகிறோம், அப்போ நாங்கள் வந்து இந்தந்த கேமராலாம் யூஸ் பண்ண போகிறோம் மாரிதாஸ், நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ்கிட்ட போயிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்து, அவருக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த கேமராலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மாரிதாஸுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இந்தந்த கேமரா இந்தந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவருக்கு தெரியும். மாரிதாஸ் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஒதுங்கி போகிறோம். இவங்க தான் சார் வாக்கு கொடுத்துருக்கானோ, புசி தான் எழுதி கொடுத்துருக்கான் அந்த ஆள். 26ஆம் தேதி 25, 26 அவங்க அதுக்கு தான் அங்கே தானே இருந்திருக்காங்க. இப்போ நக்கீரன் கோபால் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா, விஜய் தான் இதெல்லாம் பண்ணார், இங்கே தான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு. ஏன் சொல்கிறாரு தெரியுமா? அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கரூரில் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டம் வந்துச்சுங்க. இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, காசு கொடுத்து இவ்வளோ கூட்டத்தை வந்து கரூரில் மட்டும்தான் கூட்டியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், தளபதி திருச்சி போனார், அங்கே கூட்டமாக வந்துச்சு.
காலியாக இருந்துச்சுங்க. 10 பேர் 15 பேர் தான். ஏர்போர்ட்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மொத்தமாக 15-20 கிலோமீட்டர் தான். 6 மணி நேரம் போகிறாரு. அது எதுக்காக போனார்? வண்டி அங்கேருந்து கிளம்பும்போது பஸ்ஸு பஞ்சரு, புரியுதுங்களா? அப்புறம் அதை மாற்றுறதுக்கு அங்கே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்துருந்த பஸ்ஸில். அப்படியே கொஞ்சம் கிளம்புனே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அட என்னடா பஸ்ஸு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டிரைவர் திட்டியிருக்காரு, ஒழுங்காக செக் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் திருப்பியும் பஸ்ஸை வந்து ரெடி பண்ணி அதில் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் கொஞ்சம் நேரம் திருப்பி பஸ்ஸு திருப்பி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 10 பேர் நின்று போலீஸ்காரெலாம் சேர்ந்து பஸ்ஸை தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈயம்பத்தாலைக்கு பேரிச்சம்பளத்துக்கு வாங்கலையோ, பேரிச்சம்பளம் நம்ம கர்நாடகாரனில் ஒருத்தன் வந்து சொல்லுவானே, அந்த மாதிரி தளபதி பஸ் ஆயிடுச்சு போல இருக்குது. அதனால அங்கேருந்து போகிறதுக்கே தளபதிக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே கூட்டம் இல்லை. அதுக்கப்புறமா அடுத்த ஊருக்கு போனார், அங்கேயும் கூட்டம் கிடையாது. திருவாரூர் போனார், கூட்டம் கிடையாது. ஏங்க கரூர் வரதுக்கு முன்னாடி காலையில் நாமக்கல் போனாருங்க, அங்கே கூட கூட்டம் கிடையாது. இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா இந்த கேமரா எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. எது இப்போ கரூரில் இப்போ மாரிதாஸ் சொன்னார்ல, இந்த கேமராவில் தான் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு. அந்த ஜனநாயக போஸ்ட் இந்த பாருங்க, இந்த ஜனநாயக போஸ்ட், இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்காக, இந்த ஸ்டீன் எடுக்கிறதுக்காக, அந்த ஷூட்டுக்காக அந்த கேமரா கொண்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி பிரச்சனைனா, கரூரில் விட தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே கூட்டமே வரல. வெறும் 10 பேர் 15 பேர் 10 பேர் 15 பேர் தான் தளபதியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அதனால அங்கெல்லாம் ஷூட் பண்ண முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து கரூரில் நம்ம பண்ணியே ஆகணும்பா, கரூரில் வந்து கூட்டத்தை கூட்டி ஆகணும், இங்கே தான் ஷூட் எடுக்கணும், இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசெல்லாம் கொடுத்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அதனால தான் அந்த இடத்துல ஷூட்டிங்க்கு போனாங்க. இருக்கு இல்லையா, அந்த கேமராக்களுடைய ஃபுட்டேஜ் எங்க? இப்போ நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்க வேணாம், மக்கள் முன்னாடி ஒப்படைக்கலாமா இல்லையா? ஒட்டு மொத்தமாக இதாங்க பாருங்க நடந்தது அப்படின்னு வெளியிடலாமா இல்லையா? இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் தரப்பு இது எதையுமே வெளியிடவே இல்லை. ஹரிதாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபுட்டேஜை நீங்கள் சிபிஐட்டு கொடுக்க வேண்டாங்க, ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹரிதாஸ் கேட்குற மாதிரி மக்கள்கிட்ட நம்ம வந்து தளபதி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சிபிஐ நம்பலை, யாரையும் நம்பலை, நீங்கள் வந்து ஏன் மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், மக்கள்கிட்ட வந்து நம்ம ஃபுட்டேஜை போட்டோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி இதுதான் கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இந்த ஃபுட்டேஜ் வந்து சரி, இந்த ஃபுட்டேஜ் ராங் அப்படின்ற விஷயம்லாம் மக்கள் வந்து தீர்ப்பு எழுதுவாங்க போல இருக்குது. எனக்கு தெரியல. இப்போ இந்த புது டீம் கிட்ட வந்து சிபிஐ வந்து கொடுத்தோடனே இவங்க வந்து இப்போ பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் வந்து பேசி இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு தளபதி கிட்ட விஜய் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து அவர் வந்து நாங்கள் ஃபுட்டேஜை போட சொல்லிடுறோம், ஃபுட்டேஜை போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தீர்ப்பு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, தமிழ்நாட்டில் ஹை கோர்ட்டு, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் சிபிஐ டிபார்ட்மெண்ட்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாது. இங்கே இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தெரியாமல் நடந்துருச்சுன்னு ஒரு கதை சொல்கிறார் இல்லையா, அதை ஏற்க மறுக்கிறாங்க. அதனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் விஜய் அவர்களை கூப்பிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை உடைக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோதான் இவங்க சொன்னாலும் வச்சாலும், ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ தளபதி தப்பே பண்ணலைன்னா ஏன்பா 3 வாட்டி சிபிஐயில் கூப்பிட்றாங்க? நீங்கள் 10 ரூபா பாலாஜியை கூட வந்து ஒரு வாட்டி தானே கூப்பிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களை மட்டும் 3 வாட்டி கூப்பிட்டாங்களே ஏன்? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போனார், 2 நாள் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, இப்போ ஒரு வாட்டி போயிட்டு வந்தார். அப்போ இந்த 3 வாட்டி தளபதி போயிட்டு வரும்போது அப்போ அங்கே தப்பு இருக்காமல் அவர் ஏன் கூப்பிடணும் விசாரணைக்கு அப்படின்ற கேள்வி சாதாரண பொதுமக்களுக்கு வருது இல்லை? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். தளபதி சிபிஐக்கு போயிட்டு எப்படி வந்தார்? எப்படி கையை காமிச்சிட்டு வந்தார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம தளபதி ஃபேனு, தளபதி தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்லணும்? பார்த்தியா தளபதிக்கு எத்தா வராரு, அங்கேயே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுவோம். இதுதான் நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி தெரியுமா? இப்போ மாரிதாஸ், சவுக் சங்கர், நக்கீரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 2 கண்ணில் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கண் வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த கண்ணில் பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது எதுக்காக இப்படி வந்திருக்காரு தெரியுமா தளபதி? உள்ளுக்குள்ளே பயம். ஐயோ நம்மளை விசாரணை பண்ணிட்டாங்க, ஐயோ நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு பயந்துக்கிட்டு அந்த பயத்தை வெளியில் காமிச்சிக்காம, இப்போ செந்தில் பாலாஜி போயிட்டு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் அடிச்சாரோ பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கெத்தா தெல்லா
அவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படி தான் வருவாங்க. இங்கே விஜய் வந்து பயந்துட்டார், உள்ளுக்குள்ளே பயந்துட்டார். ஐயோ நம்மள என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இது வெளியில் வந்தால் யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ, காருக்குள்ளே உட்காந்துருந்தாலும் ஏதாவது லேசர் கண்ணாடி லேசர் கேமரா வச்சு நம்ம மூஞ்சியை ஃபோக்கஸ் எடுத்து எங்கேயும் வெளியில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தை உள்ளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு, பிகாஸ் இஸ் ஆக்டர்னோ, அவர் வந்து மாஸ் ஆக்டர் இல்லை, அதனால் அவருக்கு தெரியும் எந்த சீன் எப்படி நடிக்கணும்னு. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து பயத்தெல்லாம் உள்ளே மறைச்சிக்கிட்டு இப்படி கையை காமிச்சிட்டு வந்தார். இதுதான் அவங்களுடைய தியரி, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பயந்துட்டு தான் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து தளபதி அப்படி வந்தார். ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள், தொண்டர்கள், தோழிகள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ தளபதி வந்து எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு, என்னதான் இருந்தாலும் நாங்கள் என்டிஏலே சேர மாட்டோம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சனால அந்த காண்டில் தான் இப்போ வந்து சவுக்கு சங்கர், மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் வந்து தளபதி மேலே இப்போ இந்த பழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சச்ச அது ரொம்ப 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 தப்புங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுயநலமுமே இல்லாமல் மக்களுக்காக ஜேர்னலிசம் பண்ணுறவங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சவுக்கு சந்தராக இருந்தாலும் சரி, மாரிதாஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பக்கம் நக்கீராக இருந்தாலும் சரி, இவங்களாம் வந்து நீதி, நேர்மை, நியாயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து பேர் வாங்கினவங்க யாருன்னா அது இவங்க மட்டும்தான். அதனால் இவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் முழுசாக நம்பணும். நானும் நம்புகிறேன். இப்போ எனக்கு வந்து இவங்க மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது. யார் மேலே? சவுக்கு சங்கர் மேலே, மாரிதாஸ் மேலே, நக்கீரன் மேலாம் முழுசாக நம்பிக்கை இருக்கிறனால இப்போ இதெல்லாம் பயங்கரமாக இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து செமையாக கண்டுபிடிச்சி இப்போ வெளியில் கொடுத்து வெளியில் போட்டு பயங்கரமாக எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கனால இப்போ சிபிஐனாலே முடியாத ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சனால இவங்கக்கிட்ட நான் வந்து இன்னொரு கேஸை கொடுக்குறேன். இந்த கேஸை நான் இப்போ இவங்கள்ட்ட கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல தளபதி வந்து போனார், இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சவுக்கு, மாரி, நக்கி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துங்க. எப்படி 10 மணி நேரத்தில் 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதையும் அன்றைக்கே எரிச்சாங்க? ஏன் எரிச்சாங்க? யார் எரிச்சாங்க? எதுக்காக எரிச்சாங்க? அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. ஏன்னா வண்டி போன வரைக்கும் தான் அங்கே தளபதி இருந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உடனே அவர் ஓடி வந்துட்டாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன அந்த இடத்துல இல்லாமல் அவர் பார்த்தியா ஓடி வந்துட்டாருன்னு ஞாயிற்றுக்கிழமை குரூப்ஸ்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்மக்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் அந்த இடத்துல இந்த 41 பேர் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வச்சதெல்லாம் தளபதி என் டீம் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. என்ன இந்த 41 பேரை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. ஏன்னா தூத்துக்குடியில் 17 வயசு பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் கிடைக்கிறதுக்கே 4 நாளைக்கு மேலே 5 நாள் ஆச்சு. கனிமொழி அக்காவே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராமல் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. 4 நாள் கழிச்சு ஒத்த பிள்ளைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 5 நாள் எடுத்துக்கிட்ட அரசாங்கம் 41 பேர் இறந்ததுக்கு உடனே எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியெல்லாம் எரிச்சாங்க அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 பேரும் அதையும் கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ முழுசாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இங்கே யார் குற்றவாளி. நான் இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமாக்கா. இவங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இதை வந்து சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் இவ்வளோ ஷார்ட்டாக நடந்ததுக்கு என்ன ரீசன், எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு எல்லா டீட்டெயிலும் இவங்க கொடுத்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா சிபிஐ இவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இவங்ககிட்ட இருந்து அந்த உண்மையை வாங்குவாங்க. ஏன்னா இவங்க தானே டாப்பு, சிபிஐக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சப்பை, அவங்களுக்கு வேலையே இல்லை. இவங்க தான் கண்டுபிடிக்கிற டீமு. அதில் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதையும் வந்து நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. டோன்ட் வரி, எல்லாமே அப்படி தான். ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.